ஓம் சரவண பவ. நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். அஸ்த நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம். இதனுடைய ராசி அதிபதி புதன். அப்போ சந்திரன், புதன் இவங்கெல்லாம் சிறப்பாக இங்கே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். அஸ்தம்னாலே அபய அஸ்தம், நம்மளை எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் காக்கக்கூடியது. ஏன்னா பெருமாளுடைய கைக்கே அந்த அருள் பாலிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேரே அஸ்தம் தான். இந்த அஸ்த நட்சத்திரம் இயற்கையாகவே அதிகப்படியான அழகும் வசீகரிக்கும் தன்மையும் கொண்டவங்க. இவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர்கள். இவங்க கலைகளில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர்கள். இயற்கையை அதிகப்படியாக ரசிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அதே போல் புத்தி சாதுரியம் அதிகம் இருந்தாலும் கொஞ்சம் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதில் கவனம் தேவை. ஏதாவது அடிப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதற்கும் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க நினச்ச காரியத்தை உடனே நடத்தி முடிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள். எப்பேற்பட்டாவது அந்த செயலை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இள வயதில் நடனம், பாட்டு, டான்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். எந்த வேலை செய்யும் போதும் ஒரு பாட்டை முன்னிறுத்தியே செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்க வாசன திரவியங்கள், பெர்ஃப்யூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் இவங்க நிறைய ஒரு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் அதில் ஒரு கடுமையான உழைப்பை போடுறதுக்கு இவங்க அஞ்சுவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க நேர்த்தியாக செலவு செய்து பணத்தை எப்போ நாங்கள் கையில் வச்சுக்கக்கூடியவங்க. மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுவதில் அவ்வளோ திறமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்தவருடைய பிரச்சனைக்கு தானாகவே போய் வாலண்டியாக உதவக்கூடியவர்கள். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் கூட ஒரு சிலர் அதில் நம்மளுக்கு ஏதான ஆதாயம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இயற்கை அழகை ரொம்ப ரசிப்பாங்க. அதே போல் பயணங்களில் ரொம்ப ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, இந்த கோபம் வரும். இந்த கோபம் ரொம்ப கோபம், அதே போல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணக்கு பார்க்குறது, இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும். இந்த கணக்கு பார்க்குறது, இந்த அதிகப்படியான கோபம், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ஒரு பொசசிவ், இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா தேவைப்பட்ட இடங்களில் இருக்கணும். அதே இடத்துல குடும்பத்தில் இவங்க செலுத்தும் போது தான் அங்கே குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்த நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் இவங்க படிச்சிடுறாங்க, அவங்க அனுபவ அறிவை வைத்து வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் உறவுகளில் வரும்பொழுது இவங்க ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்தித்துடுறாங்க. எந்த வகையிலையாவது இவங்களுக்கு ஒரு பொருள் இழப்போ, பண இழப்போ, இல்லை ஒரு தொழிலையோ அப்படி ஏதாவது ஒரு இழப்பை சந்திச்சுறாங்க. இவங்க ஏதாவது ஒரு அதிகப்படியாக ஒரு உறவு மேலே பாசம் வச்சாங்கன்னா அந்த உறவை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்த நட்சத்திரம் ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பினாலும் லக்ஸுரியாக வாழணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரம் அதிகப்படியான
அதிகமான தைரியம் உடையது. இந்த தைரியம்னால வெளியிலேருந்து எந்த பிரச்சனை வந்தால் கூட வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க சேஃபாக பாதுகாத்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். போன பிறவியில் வந்து ஒரு குருவை வந்து சரிவர மதிக்காமல் இருக்கிறதுனாலையோ, இல்லை வந்து ஒரு குழந்தைய வந்து சரியாக வளர்க்காம ஒரு கருவை கலைத்ததாலும், இல்லை ஒரு கருவை கலைப்பதற்கு துணை போகிறதுனாலும் இந்த குரு தோஷம் வருது. இந்த பிறவியில் பார்த்தீங்கன்னா இவங்க வம்சாவளியில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது தடை, ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதே போல் ஒரு குழந்தை பிறந்தாலும் வந்து அது இறந்து போகிறது, அதே போல் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது நோய்வாய்ப்பட்டு இருப்பது, இப்படிலாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதிகம் இந்த குடும்பத்தில் காணப்படுது. இல்லை ஜாதகரே கூட பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்க எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு கோர்ட்டு கேஸு போகக்கூடாது. போனால் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்காது. ஏன்னா குரு தோஷன்றதுனால குருனாலே ஜட்ஜி வந்துடும். அதனால் வந்து இவங்க எந்த ஒரு இதுக்கும் போனால், கோர்ட்டு கேஸ் போனால் இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வராது. இவங்க வந்து இந்த குரு தோஷத்தை எப்படி நீக்கிக்கலான்னா, இந்த பிறவியில் இவங்க ஒரு ஆதரவற்ற குழந்தைகள், அவங்கள வந்து ஆதரவற்ற குழந்தைகள்னு சொல்ல முடியாது, இறைவனுடைய குழந்தைகள்னே சொல்லணும். கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக 5 வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். யாருக்கும் அபாட்டுக்கு துணை போகக்கூடாது. மற்றவருக்கு வந்து நல்லா அட்வைஸ் சொல்லி, அவங்கள வழி நடத்தி, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, அவங்க வாழ்வை மேம்படுத்துவதற்கு இவங்க உதவி புரியணும். இவங்க பெரும்பாலும் வந்து டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், விவசாயம், உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஜோதிடம், விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி வந்து இவங்க மைக்ரோபயாலஜி அப்படின்னு இது சார்ந்த துறைகள் எடுக்கும்போது இதுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து வண்டி வாகன தொழில்களும் வந்து செய்கிறாங்க. விவசாயத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க வந்து இந்த பண்ணை நிலம், இந்த விவசாய நிலங்கள்லாம் போய் இருந்துட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேட் உண்டாகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல உட்காந்து இவங்க யோசனை பண்ணும்பொழுதோ, இவங்களுக்கு எதனா ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது, அந்த இடங்களில் போய் உட்காந்து யோசிக்கும் போது இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் குழந்தைங்களோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். குழந்தைகள் மேலும் ஆன்மீகத்தின் மேலும் இவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். இது குருதோஷம் பெற்ற நட்சத்திரத்தினால குழந்தைகளோடவே கருத்து வேறுபாடு வரும். குழந்தைங்க சொல்லும், நீங்கள் என்ன வளர்த்தீங்க, உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லணும். குழந்தைகளால் ஒரு மன கஷ்டம், அவங்களால ஒரு கோர்ட்டு கேஸு, குழந்தைகள் வந்து காப்பாற்றாமல் இவங்க விட்டுட்டு போயிடுறது, இதெல்லாம் இவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்க லோன்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது, கடன்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் இவர்களால் வந்து அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இவங்க வந்து பெரிய தொகையை யாருக்காவது வட்டிக்கு கொடுக்கறது, வட்டிக்கெலாம் கொடுத்தாலும் அந்த அசல் வந்து திரும்பி வராது, கோவிந்தா தான். அதனால் பண விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியாக நாட்டம் கொண்டு மற்ற பிற குழந்தைகள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இந்த குருதோஷம் நீங்கி, ஒரு கிரகம் வந்து மைனஸாக இருக்குதுன்னா அதுக்கு நம்ம பரிகாரம் செய்து அதற்கு தொடர்ந்து வந்து நம்ம செயல்பட்டு இறை வழிபாடு மூலம் அதை வந்து நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த கிரகமே தோஷம் நீங்கி நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து சுற்றுலா அடிக்கடி செல்லுவாங்க. அதே போல் பேசுபவரிடம் நட்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவங்க வந்து வேலை செய்யும் இடத்தில் வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்க திறமையாலேயே அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பதவிகளை அடையிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையில் வந்து இவங்க பெரிய சாதனைகள்லாம் படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கஷ்டப்பட்ட வேலை, அதாவது நம்ம வந்து ஒரு மேஜர் ஜென்ரலாக இருக்கிறது, ஆர்மியில், முப்படைகளில், அந்த மாதிரி ஒரு ஐஎஃப்எஸ் துறையில், அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டெல்லாம் வந்து கடினப்பட்டு உழைக்கவும் வந்து இவங்க தயாராகிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படும். திருமணமாகி 7 வருடம் வரை அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு இவங்க அந்த ஒரு கணக்கு பார்க்குவாங்கன்னு சொல்லியிருக்கோம். 2வது இவங்க வந்து ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுலேயுமே ஒரு ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு கோபம் வந்துடும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு மனைவி கிட்ட, குழந்தைகிட்டலாம் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கணக்கு பார்க்குறது, நிகழ்காலத்தை விட்டுருவாங்க, எதிர்காலத்தை யோசனை பண்ணி கொண்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ மறுப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து புரிந்து கொள்ள முடியாத தன்மை, அந்த ஒரு இன்பேலன்ஸ் பண்ணி போகிற தன்மை இல்லாதனால பெரும்பாலும் உறவுகளில் வந்து விரிசல் ஏற்பட்டுருது. அதனால் திருமணமாகி ஒரு 7 வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கப்புறம் வந்து அந்த வாழ்க்கை வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான உடல் பாதிப்பால் பாதிக்கப்படுறாங்கன்னா, இவங்க இரண்யா, லோ பிபி, ஐபிபி, அதே போல் மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை, கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, முடக்குவாதம், அதே போல் ஆர்டிசம், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க. இவங்க இதெல்லாம் போக்குவதற்கு வந்து பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, அதே போல்
மாதுளப்பழம்லாம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து யோகா, அதே போல் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் கொண்டு இவங்கள வளர்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல வந்து இந்த வண்டி வாகனங்கள்லாம் சென்று அடிபடக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தையா இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா கவனித்து கொண்டு வரணும். இவங்க தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் எது சொன்னாலுமே, பெற்றோர்கள் எது சொன்னாலுமே கோவம் வந்துரும். அப்ப இந்த ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்ல பெற்றோர்கள் விட்டுக் குடுத்து செல்வது நல்லது. எந்த வகையிலயாவது இது ஏற்கனவே குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருப்போம். எந்த வகையிலயாவது தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, பெற்றோரை விட்டு, குடும்பத்தை விட்டு, அது ஒரு குடும்ப சூழ்நிலையாகவோ, இல்ல பொருளாதார சூழ்நிலையாகவோ, இல்ல படிப்பு சூழ்நிலையாகவோ பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சின்ன வயதா இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாரி பழகி, குழந்தைகள வந்து தட்டிக் கொடுத்து வளர்த்து கொண்டு வரணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு கலைகள்ல ஒரு ஆர்வம் இருந்தா, அவங்க கூடவே இருந்து அவங்கள வந்து வழிநடத்தி வரும்போது, அந்த கலைகள்ல வந்து அவங்க பல பேர் புகழ்லாம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது. இந்த ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய மரம் பார்த்தீங்கன்னா, வேல மரம், மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் எருமை, பறவை பார்த்தீங்கன்னா கழுகு. இவங்க வந்து இந்த எருமைக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள வழங்கும் பொழுதோ, இந்த வேல மரத்த நட்டு வரும்பொழுதோ, இவங்களுக்கு அது பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகும். பருந்து வந்து பார்த்து கொண்டு வரும்போதோ, இல்ல கருடாழ்வாரை வழிபடும் பொழுதோ, இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும்னு சொல்லலாம். இவங்கள வந்து பெரும்பாலும் வந்து காதல் மனம் பொ புரிந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுவும் வந்து இவங்க வந்து விட்டு குடுத்து போகும்போது தான் அந்த வாழ்க்கை கூட சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நெறைய வந்து அடுத்தவருக்கு உதவி செய்ய மனப்பான்மை கொண்டவர்கள். நல்ல பணி செய்து மற்றவர்கிட்ட வந்து மதிப்பு மரியாதையெல்லாம் பெறுறாங்க. இவங்க அந்த உதவிகள செய்யும்பொழுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இவங்க கையால செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள்லாம் செய்யும்போது இது இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதேபோல அ கைகள் மூலம் எந்த ஒரு ஒரு எழுதுவதெல்லாம் செஞ்சானா இது உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமா இருக்கும். அதற்கான நம்ம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, ஒரு எழுதுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அது ஒரு ரெமிடியாவே இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க கைகளால தியானம் பண்றாங்களோ தானம் பண்ண பண்ண அந்த உள்ளங்கை வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகி, அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகி, நெறைய இவங்க வாழ்க்கையில வந்து சிறப்பா மேம்படுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்திய கடந்து வருவாங்க? ஆரம்ப தசையே வந்து சந்திர தசா 10 வருடம். இதுல வந்து சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது பெற்றோருடைய அன்பு, அரவணைப்பு மிக சிறப்பாகவே இருக்கு. இதே சந்திரன் சிறப்பு இல்லன்னா, உங்களுக்கு ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஏற்படுறது, இல்ல தாய்க்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு சரியாகிறது. இது எல்லாமே நடக்கும். அடுத்து வரக்கூடியது செவ்வா தசா 7 வருடம். அப்ப 17 வயது வரைக்கும் இருக்கும். இந்த செவ்வா வந்து நல்லா உடல்ல ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கைய குடுக்கறது, நல்ல உடல்ல ஒரு முகத்துலலாம் நல்ல ஒரு கவர்ச்சிய குடுக்கறது. அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கக்கூடியது. இந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது, ஒரு சகோதரர் பாசம், இதே போல இவங்க குடும்பத்திலேயே ஒரு சொத்து சேர்க்கைலாம் ஏற்படுறது, அதெல்லாம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே வந்து ஒரு செவ்வாய் சிறப்பு இல்லன்னா, படிப்புல வந்து ஒரு மந்த தன்மை, அதே போல உடல்நிலையில ஒரு பாதிப்பையும் குடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது ராகுதசா. ராகுதசா உங்களுக்கு எப்ப வரும்னா, அ 18 வருடம் ராகுதசா, 17 வயதுல வருது. அப்ப 35 வயது வரைக்கும் இருக்கும். இந்த ராகுதசா இவங்க வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதிப்பு பிளஸ்ஸா இருக்க போதா, மைனஸா இருக்க போதா? ராகு வந்து மைனஸா இருக்கிற காலகட்டத்தில இவங்களுக்கு படிப்புல, பொருளாதாரத்தில ஒரு அடிக்கடி ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, அ மைண்ட் மாறுறது, அதேபோல நண்பர்களுடன் தேவையில்லாத சேர்க்கை ஏற்பட்டு, அவங்க லைஃப் பாதிக்கப்படுறது, படிப்பு முதல்ல கட் ஆயிடும். தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டுரும். பெற்றோர்களை விட்டு பிரிவது, இதெல்லாமே நடைபெற்றுடும். ஏற்கனவே இவங்க வந்து ஒரு அடம்ப்ட்டு சொல்றத கேட்க மாட்டாங்க. இவங்க பேச்சு தான் அங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா, திருமணத்தில ஒரு தடை, ஒரு விட்டு குடுத்து போவாது. எல்லாத்துலயுமே ஒரு கால்குலேட் மைண்டா இருப்பாங்க. அதாவது இப்ப வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு அத யோசிக்காம, ரொம்ப ஓவர் பெர்ஃபெக்ஷன் சொல்லி குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கும் ஒரு டார்ச்சர் குடுக்கறது. அதேபோல தொழில் செய்ற இடங்கள்லயும் வந்து நான் நேர்மையா இருக்கிறேன்ற பேர்ல மத்தவங்களுக்கும் வந்து ஒரு
ப்ரெஷர் இதனால் இப்படி இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கக்கூடும். இந்த ராகு தசால ஒரு சிலருக்கு என்ன ஏற்படும்னா, ஒரு சரியில்லாத ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில வந்து ஒரு சண்டை சச்சரவு, அம்மாவோட ஒரு கருத்து வேறுபாடு, குடும்ப உறவுகளை விட்டு பிரியறது, இல்ல வந்து இவங்களுக்கே வந்து ஒரு உடல்நிலை குறைபாடு, ஒரு வண்டி வாகனத்தில செல்லும்பொழுது ஒரு அடிபடுறது, இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு நண்பர்கள் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் பழக்கம் ஏற்பட்டு கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு போயிடுவாங்க. இவங்களே ஒரு நல்ல பழக்கவழக்கம் கொண்டவங்களாக இருந்தாலும், இவங்க வாழ்க்கை வந்து டக்குனு அந்த ராகு தசை எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாரி மாறிடும். இதே ராகு சிறப்பாக இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல கல்வி கற்க வெளிநாடு போறதுக்கு கூட இந்த ராகு வந்து அ உதவி பண்ணும். இந்த ராகு சிறப்பாக இல்லன்னா, இவங்க லைஃப் வந்து டோட்டல் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடியது குருதசா. குருதசா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35வது வயதில வருது. 16 வருடம் 51 வயது. இதில குரு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில, தொழில்ல நல்ல ஒரு வருமானம், பொருளாதாரத்தில முன்னேற்றம், வெளிநாட்டு வேலையில போய் செய்யறது. நினைப்பீங்க, என்னடா நம்ம எது செஞ்சாலுமே பத்தலையே, இன்னும் இதுக்கு மேல இது பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, ஒரு சிலர்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, ஐயோ! நம்மளே பரவால்ல, எவ்வளோ நல்லா இருக்கோன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரக்கூடிய தன்மைய வந்து, இந்த குரு நல்லா இருக்கும்போது குடுத்துடுறாரு. சமுதாயத்தில ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, நீங்க யாருன்னு தெரியறது, இதெல்லாமே இந்த குரு தசையில ரொம்ப சிறப்பா இருக்கிறது. ஒரு திருமணம் ஆகுறது, ஒரு குழந்தை குட்டிகள் பிறக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப்ல வந்து ஒரு செட்டில் ஆனோம், போதும் இந்த அளவுக்கு நடந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துரும்னு சொல்லலாம். இதுவே இந்த குரு சிறப்பில்லாதம்போது, ஒரு உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படுத்தி குடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வர்றது சனி தசா. இந்த சனி வந்து 51வது வயதில வருது. 19 வருடம். அப்ப வந்து 70 வயது வரைக்கும் இருக்கும். சனி சிறப்பாக இருக்கும்பொழுது, பொருளாதாரத்தில நல்ல முன்னேற்றம், வீடு, மனை, வண்டி, வாகன யோகம், அதேபோல பொருளாதாரத்தில நல்ல ஒரு உயர்வான நிலை, சகல சௌபாக்கியங்களோட வாழ்றதெல்லாம் இந்த சனி பகவான் குடுத்துடுறாரு, நல்லா இருக்கும்பொழுது. இதே சனி சிறப்பா இல்லன்னா, அந்த காலத்திலயும் போய் இவங்க தான் வந்து நான் உழைச்சாகணும் என் குடும்ப சூழ்நிலைக்கு. நான் உழைச்சா தான் வந்து எனக்கு சாப்பாடு, அன்றாட பொழுது ஓடும் அப்படின்னு சொல்றா மாரி ஒரு சிலர எடுத்துட்டு போய் வச்சுருது. ஏற்கனவே இது குரு தோஷம் படுறது. ஒரு சிலர் வந்து பிள்ளைகள்லாம் கை விட்டுருவாங்க பார்க்காம. அப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இவங்க ராகு தசால ஒரு அடித்தளம் சரியா அமைக்கனா, இந்த அதுக்கான பலன வந்து இந்த சனி தசால அடைவாங்க. ஏன்னா, அவங்க உடல்நிலைய பார்க்காம, அவங்க ஒரு புத்தி செயல்படாம, ஒரு தொழில சரியா அமைச்சுக்காம, உடலாலும், மனதாலும் ஒரு கையில பண வரவுக்காகவும் கஷ்டப்படக்கூடியது வந்து இந்த சனி தசாவா அமைஞ்சிருது. அந்த ரோகத்துல வந்து அவங்க வந்து ஒரு செய்வது என்ன என்று தெரியாம வந்து ஒரு தவிக்கிறாங்க. இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு அனுமன் சாலிசா படிக்கிறது, அதேபோல சிவ வழிபாடு செய்வதெல்லாம், சிவஸ்துதிலாம் படிப்பதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பலத்த குடுக்கும். அந்த நிலையிலிருந்து கடந்து வரதுக்குன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது புதன் தசா. 70 வயதில வரும். 17 வருடம். அப்ப 87 வயது வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 64 வயதிலேயே வந்துரும் இந்த புதன் தசா. ஏன்னா 4 பாதம் என்பதனால இந்த வயதோட்டின் காரணமாக 64 வயதில வந்துரும். 64 வயதில வரும்போது இந்த புதன் தசா என்ன பண்ணும்னா, போதும்டா சாமி வாழ்ந்தது இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையே போதும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமே வந்து நம்ம குடும்பத்துக்காக, மத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் நம்ம அருமை தெரியல. இனிமே நமக்காவது வாழ்வோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் தான் முடிவெடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து 80 வயதில வந்து கேது தசா வரும். பெரும்பாலும் வந்து கேது தசாவை பார்த்தவர்கள் வந்து அரிது இந்த ராசியில அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி இவங்களுக்கு சனியும், ராகுவும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில, இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாவே வந்துருது. அது சிறப்பில்லாம போகும்பொழுது இவங்க ரொம்ப ஆட்டம் காண்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவங்க குடும்பத்தில எப்படி இருக்குன்னா, நல்ல அறிவு, திறமை, குணாதிசயங்கள் தான் வந்து மாறுபாடு காணப்படுது. திறமை இருந்தா, அறிவு இருந்தா என்ன இது? அடுத்தவங்க வந்து அ ஒருத்தவங்க கிட்ட நல்ல குணம், கெட்ட குணம் இருந்தாலும், அத அனுசரிச்சு போகணுன்ற பக்குவம் இவங்க கிட்ட கம்மியாயிடுது. வீட்ல, வெளியில எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க ஒரே மாரி நடந்து கொள்வதனால, இவங்களுக்கு குடும்ப உறவுகள்ல பாதிப்பு ஏற்பட்டுருது. பெரும்பாலும் வந்து உறவுகள இழக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ஏற்கனவே இந்த நட்சத்திரம் வந்து இழந்துருது. ஏன்னா, இவங்க மேல யார் பாசமா இருந்தாலும், இல்ல இவங்க யார் மேல பாசமா இருந்தாலும், அந்த உறவ இழக்கிறதோ, இல்ல அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாம போறதோ, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இதா இருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க எதிர்காலத்த பத்தி நோக்கி அதற்காக திட்டம் தீட்டி வாழ்வதை விட்டுட்டு, நிகழ்காலத்துக்காகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாழணும். என்ன செஞ்சா, இல்ல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு ஒரு கால்குலேட்டாவே இருப்பாங்க. அத வந்து தவிர்த்துக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மற்றவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கணும். மற்றவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அவங்கள தான் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் உறவுகள்கிட்ட விட்டு கொடுக்கும்பொழுது இவங்க ரொம்ப சிறப்பாக இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இதனால் வந்து முதல் வாழ்க்கையும் இதுவாகி 2வது திருமணமும் ஏற்படுது. அப்போ என்ன அது திருப்பி திருப்பி நான் அதான் சொல்லுவேன், விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்கணும்னா அந்த 2வது திருமணமும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதான்னா அதுவும் அங்கே ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்னென்னா வாழ்க்கை துணையிடம் வந்து எல்லா விஷயங்களையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து கணவன் மனைவி ஆன பிறகு ஒரு 7 வருடம் இவங்க சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கும்பொழுது அது சிறப்பாகவே அவங்க வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் என்ன பண்ணோன்னா மற்றவர்களை புரிந்து கொள்வதற்காகவும் வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்காகவும் இவங்க எடுத்து செல்லணும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இளவயதில் வந்து ரொம்ப இவங்க வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து பிற்காலத்தில் இவங்களுக்கு இந்த தசாபுத்திகள்லாம் இந்த கிரகங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலையையும் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு தசாவில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க. இந்த நண்பர்களோட பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக கவனமாக இருக்கணும். அதான் திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதேமாதிரி சனி தசாவில் கொஞ்சம் தசாபுத்தி இல்லைன்னா இறை வழிபாட்டுடன் கடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சால் இவங்க இதிலேருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிறப்பிலேருந்தே இவங்க பஞ்சபூத தலங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வரணும். பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றும் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஆரஞ்சு, கமலா பழம்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளணும். மல்லி, முல்லை, துளசி லாம் வந்து கோயில்களுக்கு கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஆக்டிவேஷனாக இருக்கும். இது ஏற்கனவே குருவின் தோஷம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை கல்வியை கற்றுத்தருவது, அவங்களுக்கு நோட்டு, புக்கு, பேனா, பென்சில் வாங்கி தருவது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஒரு அட்வைஸராக இருந்து நல்ல குருவாக இருந்து வழிகாட்டி அவங்க வாழ்வில் உயர்வடையறதுக்கு உதவி பண்ணும்போதெல்லாம் இந்த குரு வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த குரு கிரகம் வந்து அதனுடைய மைனஸை வந்து குறைத்து நம்ம இந்த பரிகாரம்லாம் பண்ணும்போது ப்ளஸ்ஸாகவே நமக்கு நல்ல நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து இதெல்லாம் தெரிந்த பிறகு இவ்வளோ நாள் தெரியலனாலும் இதை பின்பற்றி நம்ம சரிப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் எவ்வளோ வேணாலும் அன்னதானம் கொடுக்கலாம். ஒரு குருவை வந்து வழிபடணும். அதே போல் குருவை நிந்தித்தல் கூடாது. எந்த குருவையும் வந்து நம்ம பிடிக்கலனா கூட குருவை பற்றி எந்த ஒரு கருத்தும் நம்ம தெரிவிக்கக்கூடாது. அதே போல் எந்த ஆன்மீக குருமாரிடமும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அனைத்து விஷயங்கள்லேயும் குருமார்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே குரு தோஷம் பெற்றது அப்படின்றனால. அதனால் நம்ம ஜீவசமாதி அடைந்த குருமார்களான சாய்பாபா, நம்மளுடைய சித்தர்கள் இவங்களெல்லாம் வழிபடுறதும், ராகவேந்திரா சுவாமிகளை வழிபடுவதும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து இவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எந்த வகையிலையாவது இவங்களை அறியாமையே நோய், எதிரி, கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த குருவின் தோஷம் பெற்றிருப்பதனால இவங்க வந்து இந்த காலகட்டம் யாருக்கும் ஒரு அபார்ஷன் போய் துணை நிற்காமல் இருக்கிறது, இவங்களே வந்திருந்தாலும் அபார்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளால் முயன்ற உதவிகளை ஆதரவற்ற குழந்தைகள், அவங்கள வந்து இறைவனுடைய குழந்தைகள் சொல்லணும். அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யும்பொழுது இவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரம் எண்ணியலோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாகும். இந்த சந்திரனுக்கு எண்ணியல்ல 2ஆம் எண் தரப்பட்டிருக்கு. இந்த 2ஆம் எண் க்கு ஒரு 2 நட்பு எண்கள் இருக்கும். அது 3, 7. அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தோடு 2, 3, 7 இந்த 3 எண்களும் வாழ்நாள் முழுவதும் இவங்களுடைய பிறப்பிலிருந்து தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். அது வந்து அவங்க உறவுகள், அவங்க சோல்மேட், அவங்க நண்பர்கள், அவங்க அன்றாட வாழ்வில் அவங்க கதவு எண், அவங்க பேங்க் பாஸ்புக் எண், அவங்க காலேஜ் டே போனது, அதே போல் அவங்க தொழிலில் சேர்ந்தது, அவங்க திருமணம், அவங்க என்கேஜ்மெண்ட் டேட்டு, அவங்க குழந்தைகள் பிறந்த தினம், இப்படி இந்த எண்கள் அவங்க ராசி, லக்னம், நட்சத்திரம், அவங்க நேரம், அவங்களுடைய ஓரை, கிழமை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும். இந்த
2, 3, 7 என்ற எண்கள் சொல்லும்பொழுது, 2ஆம் எண் என்று சொல்லும்பொழுது 2, 11, 29, 3 என்ற எண் சொல்லும்பொழுது 3, 12, 21, 30, 7 என்ற எண் சொல்லும்பொழுது 7, 16, 25. இந்த எண்கள்ல பிறந்தவங்க தான் இவங்களோட வந்து வாழ்நாள் முழுவதும் பயணிப்பாங்க. இந்த எண்கள் எல்லா நேரத்திலயுமே, அனைத்து ஈவென்ட்லயுமே எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே வரும். அது நல்ல நேரங்கள்லயும், சாதகமற்ற நேரங்கள்லயும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்கள் உங்க பிறப்பு ஜாதகத்துல என்னவாக உங்களுக்கு பாக்கியத தர வந்திருக்குது. அதை அறிந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய தசாபுத்திகளையும் இணைத்து சிறப்பாக ஒரு நியூமராலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான நேரத்தில் பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும், உங்களுக்கு வந்து சாதகமில்லாத சூழ்நிலையில வந்து அதை வந்து தடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடமாக இருப்பதற்கும் இந்த எண்ணியல் வந்து சிறப்பாக பயன்படும். இந்த அஸ்த நட்சத்திரத்தோடு தொடர்புடைய 2, 3, 7 என்ற எண்கள் நம்ம பிறப்பு ஜாதகத்துல என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து நடைபெறக்கூடிய தசாபுத்தியையும் இணைத்து நியூமராலஜி படி பெயரை வைத்து தொழிலுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறவு நிலைக்கும் பயன்படுத்தும் பொழுது அதில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு தசா புத்தியிலையும் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். 4 பாதம் என்பதனால வயதோட்டத்தில் தான் மாறுபாடு காணப்படும். மற்றபடி தசாபுத்திகள் நடக்கக்கூடிய பலன்கள் வந்து ஒரே சீராகவே சிறப்பாகவே இருக்கும். மேலும் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குருவாயூர் கோயிலுக்கு செல்லலாம். குரு வழிபாடை வந்து செய்யலாம். அந்த குழந்தைங்களுக்கு, ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த அனைத்து விதமான தான தர்மம் உதவிகளை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கும்பொழுது உங்களுக்கு நற்பலன்களே நடக்கும். அதே போல் இந்த பௌர்ணமி நில ஒளியில் வந்து நீங்கள் நீரை வைத்து நைட்டு ஃபுல்லாக அந்த நீரை வச்சிடணும். மறுநாள் எடுத்து அந்த நீரை வந்து பயன்படுத்தும்போது அது சக்தியூட்டப்பட்ட குடிநீர். அந்த காலத்தில் நம்ம நிலாசோர்லேருந்து அந்த நில ஒளியில் விளையாடினதுலேருந்து எல்லாம் செஞ்சோம். அந்த நில ஒளியில் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour தியானம் பண்ணும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹார்மோன்களையும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பரிகார முறைகளையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.